பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்பதாக. மேய்ப்பரும் போதகரும், பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் 5 வகையான ஊழியங்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவற்றில் மேய்ப்பனின் ஊழியமும் போதகரின் ஊழியமும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது. அதாவது மேய்க்கிறவர்கள் போதிக்கிறவர்களாகவும், போதிக்கிறவர்கள் மேய்ப்பராகவும் இருக்க வேண்டும். ஆகையால் தான் சிலரை என்ற வார்த்தை மேற்குறிப்பிட்ட வசனத்தில் 4 முறையும், கடைசியாக சிலரை மேய்ப்பரும் போதகருமாய் ஏற்படுத்தினார் என்று சேர்த்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்பதாக. நாம் அவருடைய மந்தைகள். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மேய்ப்பர்களுடைய பணி ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்யும் பணி. மேய்ப்பரின் பணி ஒரு ஆத்துமாவை கடைசி மட்டும் நடத்துகிற உன்னதமான பணி. இயேசு பிறக்கும்போது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தனித்தனி தூதர்கள் தான் வந்து இயேசுவின் பிறப்பை குறித்து கூறினார்கள். ஞானிகளுக்கு ஒரே நட்சத்திரம் தான் வழிகாட்டியது. ஆனால் மேய்ப்பர்களுக்கு பரமசேனையின் திரள் வந்து இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவித்தார்கள் என்று லூக்கா 2:13 கூறுகிறது. இயேசு திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்பதாக மத்தேயு 9:36-38 எழுதப்பட்டிருக்கிறது. தொய்ந்து போன ஆடுகள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இந்த உலகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பன் கிடைக்க நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மந்தைகளை மேய்க்கும் உன்னதமான பணியை கர்த்தர் மேய்ப்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பேதுருவிடம் ஆண்டவர் கூறும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறுவார். என் ஆடுகள் என்று நம்மை உரிமையோடு அழைத்த ஆண்டவர் நம்மை மேய்க்கும் பெரிய பொறுப்பை மேய்ப்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு போதகர். நாம் எல்லோரும் அவருடைய மாணவர்கள். நாம் பாடங்களை, கல்வியை கற்றுக்கொள்ள பள்ளிக்கூடத்திற்கு கடந்து செல்கிறோம். அங்கே ஆசிரியர்கள் பாடங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுபோல தான் சபை என்பது ஒரு பள்ளிக்கூடம். சபை என்பது நமக்கு கல்லூரி. நாம் எல்லோரும் சபையில் படிக்கும் மாணவர்கள். அங்கேதான் நாம் ஆரோக்கிய உபதேசங்களை கற்றுக்கொள்ள முடியும். சீஷன் என்பதற்கு கிரேக்க பதத்தில் மாணவன் என்ற அர்த்தமும் உண்டு. சபைக்கு கடந்து செல்லும் போது போதகர் மூலம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு இருக்கும் சிந்தையோடு விசுவாசிகளாகிய நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய தேவன் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர். ஆகையால் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்யும் மேய்ப்பர்களுக்கும் ஆரோக்கிய உபதேசத்தை கற்றுக் கொடுக்கும் போதகர்களுக்கும் ஜெபிக்க வேண்டிய கடமை சபைக்கு காணப்படுகிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் சபைக்கு கொடுத்த 5 வகையான ஊழியங்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைந்து உமக்கேற்ற விதத்தில் வளருவதற்கு ஏற்றதாய் காணப்பட கர்த்ததாமே உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மேய்ச்சல் உள்ள இடங்களில் ஆடுகள் திரளாயிருக்கிறது என்று சொன்னீர். ஆண்டவரே, எல்லா மேய்ப்பர்களும் போதகர்களும் உம்மிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று மந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து கொடும். நீர் எங்கள் எல்லாருக்கும் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.